நம் பூமியிலிருந்து 15 பில்லியன் மைல்கள் தொலைவில் ஒரு விண்கலம் மரணத்தை மீறி மறுபிறவி எடுத்துள்ளது. நாசாவின் வயேஜர் 1 விண்கலம் மனிதகுலத்தின் மிக தொலைவில் பயணிக்கும் விண்கலமாகும். இதில் இறந்து போன அதன் த்ரஸ்டர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விண்வெளி வரலாற்றில் ஒரு அதிசயத்தை விஞ்ஞானிகள் பதிவு செய்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வயேஜர் 1 விண்கலம் 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி நாசாவால் விண்ணில் ஏவப்பட்டது. இது வியாழன் மற்றும் சனி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. இதன் முதன்மை பணி முடிந்த பிறகு அது சூரிய மண்டலத்தை விட்டு வெளியேறி விண்மீன் மண்டலத்திற்கு தன் பயணத்தை தொடங்கியது. தற்போது வயேஜர் 1 நம் பூமியிலிருந்து சுமார் 24.8 பில்லியன் கிலோமீட்டர்களுக்கும் அப்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக தொலைதூர பொருள் என்ற பெருமையை கொண்டுள்ளது. மேலும் இந்த வயேஜர் விண்கலத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் கோல்டன் ரெக்கார்ட் டிஸ்க் தான். இந்த கோல்டன் ரெக்கார்ட் டிஸ்க் ஆனது தங்கத்தால் உருவாக்கப்பட்டது. இதில் மனித இனத்தை பற்றியும் நம் பூமியை பற்றியும் பல தகவல்கள் போனோகிராஃப் பதிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் அழியாமல் இருக்கும் என்று நாசா கூறுகிறது. ஒரு சிக்னல் நம் பூமியிலிருந்து வயேஜர் 1க்கு சென்று திரும்பி வர சுமார் 46 மணி நேரம் ஆகுமாம். இந்த வயேஜர் 1 விண்கலத்தில் மொத்தம் 16 ஹைட்ரஜன் த்ரஸ்டர்கள் உள்ளன. இந்த த்ரஸ்டர்கள் சிறிய பஃப் எனப்படும் உந்து விசையை உருவாக்கி விண்கலத்தின் திசையை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன. இதில் முக்கியமானவை ஆட்டிடியூட் கண்ட்ரோல் த்ரஸ்டர்ஸ். விண்கலத்தின் பிரதான ஆண்டனாவை எப்போதும் நம் பூமி நோக்கி துல்லியமாக வைத்திருக்க இவை அவசியமாகும். இந்த துல்லியமான நோக்குநிலை இல்லாமல் வயேஜர் 1லிருந்து வரும் அறிவியல் தரவுகள் மற்றும் பொறியியல் தகவல்களை நாம் பெற முடியாது. இது விண்வெளியில் ஒரு கார் ஸ்டியரிங் போல விண்கலத்தை சரியான திசையில் வைத்திருக்க உதவுகிறது. வயேஜர் 1 விண்கலத்தின் பிரதான ஆட்டிடியூட் கண்ட்ரோல் த்ரஸ்டர்கள் 2004ஆம் ஆண்டு முதல் இறந்துவிட்டதாக கருதப்பட்டன. அந்த நேரத்தில் விஞ்ஞானிகள் வயேஜர் 1 விண்கலம் இவ்வளவு காலம் இயங்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனவே அதன் காப்பு த்ரஸ்டர்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். மேலும் வயேஜர் 1 விண்கலம் அதன் காப்பு ஆட்டிடியூட் கண்ட்ரோல் த்ரஸ்டர்களை கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்தி வந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த காப்பு த்ரஸ்டர்களின் எரிபொருள் குழாய்களில் சிலிக்கான் டை ஆக்சைடு எனப்படும் ஒரு வகையான படிவு சேர தொடங்கியது. த்ரஸ்டர்களின் செயல்திறனை வெகுவாக குறைத்தது. இந்த கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ள நாசா விஞ்ஞானிகள் ஒரு முடிவை எடுத்துள்ளார்கள். 20 ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக கருதப்பட்ட வயேஜர் 1இன் ட்ராஜெக்டரி கரெக்ஷன் மேனுவல் த்ரஸ்டர்களை மீண்டும் இயக்க முடிவு செய்தார்கள். இந்த த்ரஸ்டர்கள் பொதுவாக கிரகங்களின் அருகே பறக்கும் போது விண்கலத்தின் பாதையை சரி செய்ய பயன்படும். இந்த த்ரஸ்டர்களை இயக்க விஞ்ஞானிகள் பல மாதங்கள் உழைத்துள்ளார்கள். எனவே விஞ்ஞானிகள் இந்த விண்கலத்தின் மற்ற முக்கியமற்ற ஹீட்டர்களை 1 மணி நேரம் அணைத்து த்ரஸ்டர்களுக்கு மின்சாரம் அனுப்பினார்கள். நம் பூமியிலிருந்து கட்டளைகள் வயேஜர் 1 விண்கலத்திற்கு அனுப்பப்பட்டது. சுமார் 23 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த கட்டளைகள் விண்கலத்தை அடைந்தன. பின்னர் வயேஜர் 1லிருந்து சிக்னல் திரும்பி வர மேலும் 23 மணி நேரம் எடுத்தது. இந்த நீண்ட காத்திருப்புக்கு பிறகு விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றார்கள். 20 நிமிடங்களில் ஒரு சின்ன அறிகுறி வந்துள்ளது. அந்த நிமிடம் மறக்க முடியாதது என்று வயேஜர் த்ரஸ்டர் தலைவர் டாட் பார்ப்பர் உற்சாகமாக கூறியுள்ளார். இந்த த்ரஸ்டர்கள் மீண்டும் இயக்கப்பட்டதன் மூலம் வயேஜர் 1இன் ஆயுளை மேலும் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இந்த வயேஜர் 1இன் இந்த சாதனை மனித கண்டுபிடிப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாகும். சுமார் 47 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்திருந்த த்ரஸ்டர்களை மீண்டும் உயிர்ப்பித்து பூமியிலிருந்து பில்லியன் கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. வயேஜர் 1 மட்டுமல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறி வருகின்றன. இந்தியாவின் சந்திரயான், மங்கள்யான் மிஷன்கள் விண்வெளியில் நம்மை பெருமைப்படுத்துகின்றன. ஆனால் வயேஜர் 1இன் இந்த மறுபிறவி எல்லையில்லாத அறிவியல் முயற்சியின் சின்னமாகும். வயேஜர் 1 விண்கலம் இன்னும் எத்தனை காலம் தொடரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஜோம்பி விண்கலம் ஒவ்வொரு நாளும் புதிய வரலாறை எழுதுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.